சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. தேர்தலுக்கு பின் வெளியான முதல் பரபரப்பான புதிய சர்வேவை பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தற்பொழுது தமிழகத்தில் நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தில் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பானது இருக்குது. அடுத்த முதல்வராக இவர் தான் வருவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வே ஒன்று நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை யார் இந்த தேர்தலை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகிறாங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடிலாம் அதிமுக திமுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம், அதில் யாரோ ஒருத்தர் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தடவை தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சி வந்திருக்கு. தாவேக்கா என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்க போகுது, இந்த அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சகர்களும் மற்றும் பார்த்தீங்கன்னா சர்வேவும் பார்த்தீங்கன்னா சொல்லுது. அந்த அடிப்படையில் தற்பொழுது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா அதிமுக பெரும்பான்மையான தொகுதிகளை முன்னிலை வகுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 110 to 120 தொகுதியில் அதிமுக கட்சி கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 விழுக்காடுகள் வாக்குகளை நம்முடைய அதிமுக கூட்டணி கைப்பற்றலாம் அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இரண்டாவதாக திமுக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை தாவேக்கா திமுகவை முந்துவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் கண்டிப்பாக திமுக 38 விழுக்காடுகள் இல்லை 36 விழுக்காடுகள் வாக்குகளை வாங்கலாம் அதிமுகவுடைய கூட்டணி அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. குறைஞ்சபட்சமாக 100லிருந்து பார்த்தீங்கன்னா 110 தொகுதிகளை திமுக கட்சி கைப்பற்றலாம் அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. மூன்றாவதாக அதாவது தாவேக்கா இருப்பது பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் 18 to 24 விழுக்காடுகள் தேர்தலுக்கு முன்பதாக வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ தேர்தலுக்கு பின் நான் சொல்கிறாங்கன்னா 30 வரை வாங்கலாம். ஏன்னா விஜய் அவர்களுடைய வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா 90% எல்லாருமே வாக்களிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததோட இந்த தடவை தேர்தலில் நிறைய பேர் வாக்களிச்சிருக்காங்க. இது மொத்தமே விஜய் அவர்களை சாரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் 30 விழுக்காடுகள் வாக்குகளை வாங்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 30 தொகுதியில் விஜய் அவர்கள் கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கைப்பற்றால் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குவார் அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. நான்காவதாக பார்த்தீங்கன்னா நான் தமிழர் இருப்பது குறிப்பிடத்தக்கது. நான் தமிழரை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்தனால இன்னும் வாக்குகள் குறைவாக பெற்றிருப்பதாக தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 2026 தேர்தலில் யார் வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் யார் வாக்களிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.